வணக்கம். கருட புராணத்தில் பகுதி 18 நரகம் ஒரு அறிமுகம். இந்த கருட புராணத்தோட கேள்வியில் முதல் பாகமாகவே இருக்கிறது இந்த நரகம் தான். அதோடைய அறிமுகத்தை தான் பார்க்க போகிறோம். எப்பொழுது ஒருவன் உடலிலிருந்து அவனுடைய உயிரானது ஆன்மா வடிவத்தில் வெளியே வர துவங்குதோ அப்பொழுது அதன் அடுத்த பயணத்தை துவங்க ஆரம்பிக்குது. உடல்ல இருந்து பிரிந்த ஆன்மாவின் அளவு மனிதர்களின் உடலில் உள்ள கட்டை விரல் அளவே இருக்கும். அந்த வடிவம் கொண்ட ஜீவாத்மா யமலோகம் சென்று கொண்டிருக்கும் வழியில ஒரு வன்னி மரத்தின் கீழே சில காலங்கள் தங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட வினைகள் பயனாக கிடைத்த சரீரத்துடன், அதாவது கர்ம சரீரத்துடன் யமலோகம் செல்ல துவங்கும். யமக்கிரகர்கள் அந்த ஜீவனை யமலோகத்தின் அரசராக இருக்கக்கூடிய யமதர்மனின் முன்பு கொண்டு போய் சேர்ப்பாங்க. மண்ணுலகத்தில் வாழ்ந்த காலத்தில் மனித உடலுடன் அவன் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய கணிகன் ஒருவர் யமதர்ம ராஜாவிடம் இருப்பார். மனிதர்கள் செய்யும் நல்ல வினையும் தீய வினையும் 12 சிறுவனர்களின் உதவியோடு அறிந்து கொண்டு அந்த பட்டியலோட யமதர்ம ராஜாவுடன் தெரிவித்து அவரின் ஆணைப்படி அவரவர் செய்த பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளையும் தெரிவிக்கக்கூடியவர். அவருடைய பட்டியலிலிருந்து எவரும் தப்பிக்கவும் முடியாது. அவரே சித்திரகுப்தன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. சித்திரகுப்தனின் பட்டியலானது ஜீவாத்மா மற்றும் யமனின் முன்னிலையில் அறிவித்து அவர்களின் பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளையும் சொல்ல யமதர்மன் யம கிரகங்களை கொண்டு அத்தகைய தண்டனையை அப்பொழுதே நிறைவேற்ற ஆணையிடுவார். இதில் எந்த ஒரு காலதாமதமும் நேரிடாது. இந்த இடத்துல நமக்கு எவரின் பரிந்துரையும் வேலையும் செய்யாது. நாம் செய்த நல்வினைகள் மட்டுமே நமக்கு துணையாக அமையும். கருணாநிதியே, நரகம் என்பது என்ன? நரகத்தில் எந்தவிதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன என்பதை பற்றி கூற இயலுமா என்று கருடாழ்வார் ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியே கேட்குறாரு. இதுவரை மண்ணுலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களும் செய்ய வேண்டிய தானங்களும் தர்மங்களும் அதற்கு உண்டான பலன்கள் என்ன என்பதையும் இதுவரை யாரும் எனக்கு இங்கே சொன்னது கிடையாது. அது எந்த விதமான தோற்றத்தை உடையது என்பதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். தீவினைகள் செய்யும் ஒவ்வொரு மானிட உயிர்கள் அனைவரும் தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. தன்னுடன் வாழ்ந்தவர்களுக்கும் தன்னை நம்பியவர்களுக்கும் மற்றவர்களது வாழ்க்கையை அழித்து தான் மட்டும் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என பகுத்தறிந்து உணரும் அனைத்து மானுட பிறவிகளும் காலதேவனால் உருவாக்கப்பட்ட இறப்பு பிறப்பு விதிகளின் அடிப்படையில் என்றாவது ஒரு நாள் காலதேவனுக்கு அடிபணிய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். காலதேவனுக்கு அடிபணியும் அந்த சூழ்நிலையில் மண்ணுலகத்தில் மானுடன் ஈட்டிய பொருட்கள் பொன் மங்கை சுகம் என எதுவும் அவனுடன் இருக்காது. அந்த காலதேவனால் உருவாக்கப்பட்ட நரகங்கள் என்பது 1000, 2000, 10,000 அல்ல, மொத்தம் 84 லட்சம் நரகங்கள் இருக்குது. முக்கியமான நரகங்கள் என்னன்னு சொல்கிறேன். 84 லட்சம் நரகங்களில் முக்கியமான நரகங்கள் என்பது 28. இந்த 28 நரகங்களில் சொல்ல முடியாத வகையில் ஏராளமான மிக கொடுமையான முறையில் தீய எண்ணங்களால் வாழ்ந்து மடிந்த ஜீவராசிகள் உடல்களே இல்லாமல் வேதனை துன்பங்கள் மற்றும் வலிகளின் மத்தியில் வாழ வேண்டிய சூழ்நிலையில் கொடுமையான நிலையில் அமைந்திருக்கும். 28 நரகங்கள் என்னன்னு பார்க்கலாம். தாமிஸ்ரதம், அமிர்த தாமிஸ்ரம், ரௌரம், மகாரௌரம், கும்பிபாகம், காலசூத்திரம், அசிபத்திரம், பன்றிமுகம், அந்தகூபம், கிருமி போஜனம், அக்னிகுண்டம், வஜ்ரகண்டகம், சான்மலி, வைதரணி, பூயோதம், பிராணரோதம், விசசனம், லாலாபக்ஷம், சாரமேயாதனம், அவீசி, பரிபாலனம், கிராஷகர்மத்தகம், ரக்ஷோக்னம், சூலப்ரோதம், தந்தசூகம், வடாரோதம், பர்வாவர்த்தகைம், சூனிமுகம் ஆகியன 28. நாராயணன் நரகங்களை பற்றி எடுத்துரைத்து கொண்டிருக்க ஒவ்வொரு நரகங்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னும் எந்தெந்த தவறுகள் செய்தால் அந்தந்த நரகத்துக்கு ஒரு தண்டனை அப்படிங்கிறதையும் இனி வர பதிவில் தான் பார்க்க போகிறோம். நன்றி.